தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்க ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். வணக்கம் மக்கள், இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மதராசி படத்தோட ரிவ்யூ கேட்டிருப்பீங்க, அதாவது எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருப்பீங்க, எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, படமே பார்த்துருப்பீங்க. பட் நம்மகிட்ட இருந்து ஒரு படம் பற்றி டீட்டெயில்ஸ் வரணும்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது இன்னைக்கான வீடியோ வச்சுக்கலாம். விஷயம் என்ன அப்படின்னா, மதராசி படத்தை டீகோட் பண்ணும்போது, அதாவது ட்ரெய்லர் டீசர் டீகோட் பண்ணும்போதே ஓரளவுக்கு சொல்லிட்டோம், என்ன விஷயம்ன்றத சொல்லிட்டோம். அதை அப்படியே எக்ஸ்ட்ராபிளைஸ் பண்ணி படமாக எடுத்திருக்காங்க. இவ்வளோதான் மேட்ரு. சிம்பிளான விஷயத்தை சொல்ல வருவோம். தமிழ்நாட்டுக்குள்ள அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்குள்ள குந்தகம் விளைவிக்கும் வகையில் பிரச்சனை உருவாக்க, அதாவது கலகம் உருவாக்க வகையில் கன் சப்ளை. அதாவது நம்மளுக்கு டைமிங்கில் வாய் வார்த்தையில் சண்டை போடுவாங்க, டே நீ அவன்டா நீ இவன்டான்னு சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கட்ட கம்புன்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பொருளை தூக்குனாங்க, சம்மானா தூக்குனே சிம்மான பாட்டெலாம் போடுவாங்க, இந்த நாக்கில் வேற பாம்பு ஓட்டுவாங்க அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் கல்ச்சராக மாறிச்சு. இப்போ போக போக என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் வேண்டாம், இது நீங்கள் ரொம்ப நீங்கள் வந்து சாகுறது, அடிச்சுக்கிட்டு சாகுறது, பிரச்சனை பெருசாகிறதுலாம் கம்மியாக இருக்குது. கன் எடுத்துக்கோங்க, டம் டம் டம்னு தூரமாக போட்டு தள்ளிடலாம். இப்போ வீரமே இல்லாதவனுக்கு கூட பொருள் எடுத்து போடுறதுக்குலாம் ஒரு தைரியம் வேணும். சும்மா அவ்வளோ ஈஸியெல்லாம் போய் ஒருத்தலாம் கொள்றேன் போக முடியாது. கட்டிங்க போட்டு டோப்பு எழுதிட்டு தான் போவாங்க. நமக்கு தெரியும், பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், கதைகள்லாம் படிக்கிறோம், நியூஸ்லாம் கேட்குறோம். ஸோ எல்லாம் போதையில் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் போதாது, தமிழ்நாடு ஒரு சுடுகாடாக மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கன் சப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட் படத்தில். அமைதி பூங்காவை டேஞ்சரான ஒரு பிளேஸாக மாற்றணும். அதாவது பாகிஸ்தான் அந்த மாதிரி பார்டர் ஏரியா இருக்குல்ல, தமிழ்நாடும் பார்டர் ஏரியா தானே ப்ரோ. நம்ம ஊரில் எங்கே ப்ரோ பார்டர் இருக்குது? கடல் தானே ப்ரோ இருக்குது. அதாவது இந்தியாவோட பார்டர் லைன் தானே, இங்கே மட்டும் அமைதியாக இருக்குது. பாகிஸ்தான் காஷ்மீர்லாம் ரன்னா கொடூரமாக இருக்குது. அதை மாதிரி பார்க்கறதுக்காகத்தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அப்படி இருக்க மாதிரி கதையம்சம் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இன்னைக்கான வீடியோ என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவன் உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, மூளைதான். அவன் ஒன்று நினச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். முதல்ல நம்ம ஹீரோ வந்து காட்ட மாட்டாங்க, என்ஐஏலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள அமைதி பூங்காவிற்கு 6 கண்டெய்னரில் கார்கோ ட்ரக்ஸ் மாதிரி அந்த கன் சப்ளை, இந்த சின்ன சின்ன பிஸ்டல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பிஸ்டல்ஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, அதாவது டெக்னிக்கலாக இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ்டாக இல்லாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஒரு தற்கூரிலையும் தற்கூரி பொருளை தூக்கி போடுறாங்களா, அவனுக்கு கூட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படி இழுத்து விட்டு இப்படி லோட் பண்ணால் போதும், அதை சுடலாம் அப்படின்ற பேசிக்ஸ் வெப்பன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கன்ஸை சப்ளை பண்ணுறது தான் படத்தோட ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸாக வருது. அதை தடுக்கக்கூடிய ஒரு என்ஐஏ ஏஜென்ட்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஸ்டார்டிங்கில் அந்த துப்பாக்கி பட வில்லன் இருக்கார்ல, அவர் வராரு, ஸ்டைலாக சுட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கன் ஷாட் வந்து ஒருத்தவங்க சுடுறாங்க, இன்னொருத்தவங்க சுட்டுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னா ஓகே. ஒரு மிகப்பெரிய கன் வாரே நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல மிலிட்ரி இறங்கியிருக்கணும். ஸோ அவங்க அதை ஏன் காட்டலை அப்படின்னா, அது ரொம்ப எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்புறம் மிலிட்ரிக்கு ஒரு ஆளை காட்டணும், அதுக்கு ஒரு ஏஜென்ட்ஸை காட்டணும், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்வால்மெண்ட்டை காட்டணும். ஸோ நிறையா காட்டணுன்றக்காக ஸ்டேட்டை மட்டும் காட்டுறதுக்காக இந்த என்ஐஏன்றதை மட்டும் வச்சு முடிச்சு விட்டாங்க. ஸோ சீக்வன்ஸ் என்னன்னா, தமிழ்நாடு குந்தகம் விளைவிக்கிறதுக்காக ஒரு அமைதி பூங்காவை கெடுக்கிறதுக்கான ஒரு சீக்வன்ஸ் படம் தான். ஸோ அது வராங்க, ஸ்டார்டிங் பண்ணுறாங்க, அந்த கார்கோ ட்ரக்ஸ்லாம் அடிச்சு எஸ்கேப் ஆகி ஒரே ஒரு ட்ரக்கை மட்டும் கவுத்திடுவாங்க, மற்ற எல்லா ட்ரக்கும் சேவ் பண்ணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ட்ரி. அவர் சூசைட் பண்ண போகிறாரு, லவ் ஃபெயிலியர். ஸோ சூசைட் பண்ண போகிற டயத்தில் அந்த என்ஐஏ ஏஜென்ட்ஸில் மாட்டுறாரு. இவருக்கு பதில் அந்த ஆம்புலன்ஸில் மாற்றி தூக்கிட்டு போகிறாங்க. எனக்கு புரியல, என்ஐஏ ஏஜென்ட்ஸ் அடிபட்டிருக்காங்க, புல்லட் சைட்லாம் பட்டிருக்கு, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிற நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸை நிறுத்தி சிவகார்த்தினை ஏற்றி விடுவாங்க, அதாவது நம்ம ஊர் மக்கள்லாம். அதாவது இந்த படத்தில் 2 விஷயம் எதிர்மறையாக இருக்கும், நிறையா இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் பாதி தூரம் போனவுடனே மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைலாம் மக்கள்லாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அதாவது மோஸ்ட்லி ஆஃப் 90% மக்கள் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அப்படி தான் காட்டப்பட்டிருக்கும், அப்படி தான் நம்ம இருக்கோம். ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மற்றவங்கள வேடிக்கை தான் பார்ப்போம், வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அதான் பண்ணுவாங்க. இங்கே மட்டும் சிவகார்த்திகேயன் மேலே வந்து குதிக்கிறது மட்டும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க, வீடியோவில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் கீழே விழுந்த பிறகு அவனை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க ஆம்புலன்ஸில் உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்காம ஏற்றி வைப்பாங்க. ஸோ கதையை கொண்டு போகணுன்றக்காக எடுத்த மாதிரி இருக்குது. இது முருகதாஸ் வந்து சும்மா எடுக்கலை, அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதை எடுத்தா ஆகணும்னு ஒரு சிண்டிகேட் சொல்லுவாங்கள்ல, எடுத்து ஆகணுன்றக்காக எடுத்த படம். சும்மாலாம் அது வந்து கதை அம்சத்தை எடுத்து சிவகார்த்திகேயனுக்காக படம் பண்ணணும்லாம் கிடையாது, இது மெசேஜ் படம். ஸோ அப்புறம் எடுத்த தள்ளுவாங்க. வெளிநாட்டிலேருந்து வரதங்கிட்ட ஒயிட்டாக மாற்றணும்ல. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம படத்தில், நம்ம கான்ஸ்பிரசி படத்தில் அதாவது வெளிநாட்டில் ஒரு கருப்பு பணம் இருக்குது, அது கருப்பு பணத்தை இங்கே கொண்டு வரதுக்கு ஒயிட்டாக மாற்றணும். கருமாந்திரமாக படத்தை எடு, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சு படத்தை எடு, 100-150 கோடி தான் ஓடுதா, இல்லை படம் ஃப்ளாப்பா, நம்ம ஒரு 300 கோடின்னு கணக்கை கட்டி பிளாக்கப்லாம் ஒயிட்டாக மாற்றி விட்ரு, இப்படிலாம் பண்ணுவாங்க. என்னோட கான்ஸ்பிரசி என்னுடைய ஸ்கிரிப்டில் இருக்குது அப்படி. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்புறம் அவர் கூட்டி போகிறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து, ஒரு ட்ரைனிங் ஆகுது. அவர் கேட்குறாரு, அப்போ நீ சும்மா 2 நாள் கழிச்சு சாகுது.
ஏதாவது ஒரு அதிகாரி ஒருத்தன் சாக போறான்னா, ஏய் என்னடா சாக போற, உடனே அடிச்சு போடா, ஒரு உன்னை மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பி உன்னை திருத்தி விடுங்கடான்னு சொல்லி அனுப்பி விடணும். இவர் என்ன பண்றாருன்னா, நீ சாக தானே போற, எங்களுக்காக சுத்துறேன். என்னங்கடா இப்படிதான் ஒரு அதிகாரி பேசுவாங்களா? ஸோ லாஜிக்கலே இல்லை. அப்படியே கூப்பிட்டாலும் 2 நாள் கழிச்சு கூப்பிடு, அப்படி 2 நாள் கழிச்சு செத்துறேன்னு இவனும் ப்ரோ அவ்வளோ நாள் சீக்கிரமா, சரி ஓகே உங்களுக்காக நான் 2 நாள் கழிச்சு செத்துறேன். ஒரு இன்னசென்டான ஆள். ஏன்னா மென்டல், அதாவது நம்மளுடைய ஹீரோவே மென்டல். நான் ஏன் மென்டல்ன்ற வேர்டை அட்ரஸ் பண்ணுறேன்றது வந்து படத்துலேயே சொல்லியிருப்பாங்க. பட் நாம வேர்ஷன் இருக்குல்ல, அதில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மென்டலை கூட்டி போயிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்க்குறாங்க. ஸ்கூலில் ஒரு பையன் கன்று யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லா இடத்துலையும் இப்போ புழக்கத்துக்கு போயிடும். இந்த அறுவாள் எடுத்து வெட்டுறவன் ஓடி, அதாவது 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் நட்ட வருவாங்க. அந்த வெட்டு வாங்குறான்ல அவங்ககிட்ட போய் கண்ணை கொடுத்துறது. அந்த கண்ணை வச்சு அந்த 10 பேர் சுட்டு வெட்ட வந்தாங்களா அவங்க எல்லாம் சுட்டு பாதி பேரை கொண்டுறது. அதுல இருந்து ஒருத்தன் ஓடுறாங்களா அவங்ககிட்ட ஒரு கண்ணை கொடுத்துறது. கொடுத்து அவனை நீ போய் இவனை சுட்டுன்னு சொல்லி. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு சில விஷயம் இருக்கும். காட்டியும் கொடுக்கறது, கூட்டியும் கொடுக்கறதுன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள அது கல்ச்சராக மாறணும். அதாவது நார்மலாக வெப்பன்ஸ் அறுவாள், அதாவது லாரிக்கு இந்த ஒரு இது இருக்கும், கம்பி இருக்கும். அந்த கம்பி தான் மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நாளில் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பயன்படுத்தி தான் அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி அடித்து வெப்பன்ஸ் அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்றவங்க நாட்டு உருண்டை இருக்கும், அந்த உருண்டை யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா இப்போ எங்கே போயிட்டாங்க அப்படின்னா கன்ஸுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த கன்ஸ் நார்மலாக புழக்கத்துக்கு முதல் விடணும். 100 கன்னை ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க எல்லாத்துக்கும். இந்த வச்சுக்கோ வந்து அவன் புகைக்கு நீ யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்துட்றாங்க. அவங்களும் யதார்த்தமாக வந்து எவனோருத்த வருவானா கண்ணு கொடுப்பானா வாங்கி சுடுவாங்க. இதை காட்சி அமைப்பெல்லாம் இதை கொண்டு வரணும். மக்கள் மத்தியில் இப்படி கன் கல்ச்சர் வரணுன்றது படத்தை சிண்டிகேட் மெசேஜ் காட்டணும். ஃபியூச்சரில் நடக்கும், அதுதான் இப்போ காட்டுறாங்க. ஸோ நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. அப்போ 100 கண்ணை இறக்கி விட்டு ட்ரக் வச்சிருக்கானுங்க, ட்ரக் கணக்கில் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சேல் ஆகுது கோயம்புத்தூர். ஏன்னா வாங்க ஆரம்பிப்பாங்கல்ல, ஐயோ கண்ணுலாம் சுட ஆரம்பிக்கிறாங்க, நம்ம சேஃப்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளும் கன்று வாங்கி வச்சுக்கணும், நம்ம சேஃப்டிக்காக வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வீட்டில் காய்கறி வெட்டுறதுக்கு இந்த சமையல் பொருட்களுக்கு பயன்படுத்த வெப்பன்ஸ் கிடையாது. அது வந்து டூல். அந்த டூலை தவிர்த்து மற்ற எந்த ஒரு ஆயுதமும் வீட்டில் வச்சுக்கூடாது. சட்டத்துப்படி வச்சிருந்தா போலீஸ் வந்து இப்படி பறிமுதல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவனுங்க கன்னு நார்மலாக சப்ளை பண்ணுற மாதிரி கொண்டு போனாங்கன்னா என்ன மாதிரி இந்த நாடு, இந்த மாதிரி இந்த லேண்டு மாறப்போகுதுன்னு யோசிச்சுப்பாருங்க. சரி ஓகே, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சா, போலீஸ்காரங்களை அங்கே ஆளே காட்ட மாட்டாங்க. ஃபுல்லாக என்ன ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க. பிளாக் கார்ட்ஸ் மாதிரி, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு மிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரி ஒரு கேங் காட்டுவாங்க. வேறு எதுவுமே காட்ட மாட்டாங்க. எப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு ட்ரக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ட்ரக்கை மொத்தமாக சூசைட் பாம் மாதிரி போய் அதை மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணணும். அதுக்கு சிவகார்த்தின் உள்ள அனுப்புறாங்க. வில்லனை பிடிச்சி வச்சுருவாரு, வில்லனை தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் இன்னொரு வில்லன் இருக்கான். 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டு நான் ஒய்ஃப் லவரை தூக்குறேன்னு சொல்லிட்டு மாலதை தூக்குறேன், மாலது மேலே கை வச்சு நான் ஒன்றை போட்டுருக்கேன்னு சொல்லி இவனை போட்டு அப்புறம் இன்னொரு வில்லன் திருப்பி மயக்கத்துலேருந்து வெளியே வந்து அவனை காப்பாற்றி அவனை அப்போ இவன் செத்துருவான், அவனை வச்சிருப்பான். கடைசி கிளைமேக்ஸ் வராங்க. ஸோ எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, அவர் பேர் என்ன, முருகதாஸோட ஊர், அவரெல்லாம் காட்டிட்டாப்ல. கோயம்புத்தூர், கரூர் அதெல்லாம் காட்டினாரு. ஆனால் மதுரை மட்டும் காட்டவே இல்லை. ஏன்னு தெரியல, மதுரைன்ற ஒரு அழிச்சிட்டாங்கன்னு தெரியல. மதுரை மட்டும் காட்டலை. ஸோ மதுரையை காட்டல, கரூர், கோயம்புத்தூர், அப்புறம் கள்ளக்குறிச்சியை காட்டுவார் இந்த கன் சப்ளை ஆகுதுன்னு. பட் இந்த ஏரியாலாம் ரொம்ப ஒரு அவ்வளோவா பேச்சு பொருள் வராத ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் கன் சப்ளை ஆகுதுன்னா அப்போ மற்ற இடங்கள்லாம் ராக்கெட் லான்ச்சரே போயிருக்குன்னு அர்த்தம் போல. சரி போயிடுச்சு, போய் எல்லாம் சப்ளை பண்ணிட்டாங்க. பாதி அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருச்சு. அப்போ இந்த வில்லன் வந்து போட்டு தள்ளின பிறகு இந்த செகண்ட் வில்லன் இருக்கான்ல, அவனை ஒத்தகை இல்லை, அவனை போட்டு தள்ளிடுவாங்க. மாலதி கொல்லுவேன்னு சொன்னதுக்கே அவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்லாம் வரும். இவர் ஒரு மென்டல் பேஷண்ட். என்ன மேட்ரு அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல மொத்தமாக எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்களை காப்பாற்ற முடியலன்னு ஒரு மென்டல் ப்ராப்ளம்னால ஒரு டிசார்டர் மாதிரி வந்துருச்சு. யாரை பார்த்தாலும் காப்பாற்ற போகிறது. ஆக்சுவலாக அது நோய் கிடையாது, ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறது நோய் கிடையாது. இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே இப்போ நம்ம இருக்கோம்ல, இப்போ நம்ம எப்படி சொல்றோம், டே இது தப்பா இருக்குடா, உங்களை ஏமாத்துறாங்கன்னா, பொலிட்டிக்கல்ல கேம் ஆடுறாங்கடா, அரசியல்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துறாங்கன்னா, இங்க ஒரு கான்ஸ்பிரசி தேரின்னு சொல்லிட்டு உண்மையை உங்களை உடச்சிட்டு இருக்காங்கடா, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. அந்த கதாபாத்திரம், ஹீரோ கதாபாத்திரத்தை நம்மளை வச்சு பாருங்க. உன்னை போல் பிறரை நேசி, எல்லாரையும் உன் குடும்பமா நினை. இதுதான் எல்லா ரிலிஜனும் எல்லா கடவுளும் சொல்றாங்க. நாம இப்ப பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருக்கா? மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேற லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், உலகமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகம் எல்லாரும் சுடுகாட்டை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா, நாங்க பூந்தோட்டத்தை நோக்கி பயணிக்கிறோம். அப்போ பூந்தோட்டத்தை நோக்கி பயணிக்கிற ஒருத்தன் மட்டும் போனா அது தப்புன்னு நினைக்கிறீங்களா என்ன? அந்த மாதிரிதான் இந்த கதை அம்சம் இருக்கும். இவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான், கிட்டத்தட்ட நிறைய பேரை காப்பாத்திருப்பான். சின்ன சின்ன ப்ராப்ளம்னால அவங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க நினைச்சு காப்பாத்துவான். இது நோயா? அவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான். அதில் சொல்லியிருப்பாங்க, ஹீரோயின் சூப்பராக டைலாக் சொல்லியிருப்பாங்க, இது நோய் கிடையாது, இதுதான் நார்மல். காட்ஸ் அப்படிதான், எல்லா மதங்களும் எல்லா மொழிகளும் அன்பு தான் போதிக்குது, எல்லாருக்கும் எல்லாரும் உதவி செய்யணும் தான் போதிக்குது. ஆனால் நீ கரெக்டாக தான் இருக்க, நீ தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுது.
100% பேர் தப்பா இருந்தாலும், நீ ஒருத்தன் சரியா இருந்தாலும், நீ அகைன்ஸ்டா இருக்க மாதிரி தான் காட்டப்படும். ஆனா இருந்தாலும் நீ இருக்கிறது தான் சரி. ஒரு நாள் இந்த உலகம் அதை பத்தி பேசும் அப்படின்றத ஒரு மெசேஜா கடத்திருப்பாரு. அதான் ரியாலிட்டி. இப்ப நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த உலகம்லாம் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியா சம்பாதிச்சுட்டு போறதுக்கு பல வேலைகள் பார்த்துட்டு போகுது. ஆனா இதுல ஒரு அளவுக்கு வருமானம்ன்றது ஒன்று வரவே வராது. இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி நம்ம இதுல இருக்கோம்ல. ஸோ இதுதான் குறிக்குது. இப்ப நம்ம இங்க இருந்துட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல நாமளும் வெளியே போயிட்டோம் அப்படின்னா இங்க யார் இருப்பா? ஒரு ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல மக்களை கொண்டு வரணுங்க. அதாவது தப்பான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா தம்சமா பேர் அவன் ஜெயிச்சிருவான். அது நடக்கவே கூடாது. ஸோ அது மாதிரி கான்செப்ட் தான் படத்துலையும் காட்டுவாங்க. யாருமே ஹெல்ப் பண்ணாம ஹெல்ப்லெஸ்ஸா வேடிக்கை பார்ப்பாங்க. செல்ஃபி எடுத்து வீடியோ போடுவானுங்க. பார்த்தீங்கன்னா நாட்டில் அநியாயம் நடக்குதுன்னு கேட்பான். அந்த அநியாயம் நடக்கும்போது வீடியோ எடுத்துட்டு இருந்தான்ல, அவன் போய் அதை கேட்டிருக்கணும்ல. பெரிய லெவலில் உன்னால எதுவும் பண்ண முடியல. அந்த இடத்துல ஒரு சவுண்டுனா சுட்டுருக்கலாம்ல. என்னடா பண்றேன்னு கேட்டா, நீ சவுண்ட் விட்டா கூட இன்னும் சேர்ந்து மாஸ் மைண்ட் செட்னு ஒன்று இருக்கு மனிதர்களுக்கு. நீ சவுண்ட் விடும் போது, அநியாயத்துக்கு எதிராக நீ சவுண்ட் விடும் போது மக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து சவுண்ட் விடுவாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கவன் இந்த பிரச்சனை பண்ண வரவன் கொஞ்சம் பயப்படுவான். யூனிட்டிக்கு பயப்படுவான். அது பேசிக் எதுவுமே தெரியல. ஏன்னா அவன் பிரச்சனை நமக்கு எதுக்கு, அப்புறம் நம்மளை போலீஸ் கேஸும் கூட்டு போடுவாங்க. இதுக்கு சட்டத்திட்டங்கட்டி நான் சொல்றேன், இப்படி மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்க நல்லதுக்காக நிற்கிறாங்கன்னா அவங்கள போட்டு அலக்கழிக்காதீங்க. கூட்டு அவங்களை அலக்கழிக்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கு நமக்கு நம்ம வேலை விட்டுட்டு அப்புறம் போலீஸ் கேஸு என்ன அலையணும், போலீஸ் கேஸ்னாலே பயப்படுறாங்க மக்கள். அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி நல்லது பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனை நடக்கும்போது எப்படி தடுப்பாங்க? பேசிக்கே தப்பா இருக்கு. சரி, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. கடைசி கிளைமேக்ஸ்ல ஹீரோ வந்து ஹீரோயினியை காப்பாத்துற மாதிரி போகுது. அப்ப திருப்பி ஒரு அந்த அரக்கத்தன்மையா மாறிடுறாரு. எல்லாரையும் போட்டு தில்லாரு. என்னையன்ற ஆபீசர் சும்மா செத்து தான் விழுந்துட்டு இருக்காங்க. இவர் ஒருத்தர் தான், அதாவது சிவகார்த்தின்னு ஒரே ஒரு ஆள் தான், ரகுன்ற ஒரு கேரக்டர். இந்த ரகுன்ற கேரக்டர் ஒரு ஆள். என்ன ஏஜென்ட்ஸ்ல நிறைய பேர் செத்துருவாங்க. அந்த ஏஜென்சி நடத்துறாப்புல இல்ல, அவரோட பையனும் செத்துருவாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. சிவகார்த்தி தான் எல்லாத்தையும் முடிச்சு வைப்பாப்ல. காமன் மேன். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் ஆஃபீஸராக இருக்கீங்க, அதிகாரியாக இருக்கீங்க, எல்லாமே இருக்கீங்க, உங்கள்கிட்ட இல்லாதது என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் நான் என்னை வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறையா சொல்லுவாப்புல. இதில் போகிற போக்கில் டாக் மாதிரி சொல்லியிருப்பாங்க. போலீஸ் டாக் வச்சிருப்பாங்கல்ல, போலீஸ்காரங்க நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது, இது மோப்பம் முடிச்சு கண்டுபிடிக்குதா. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. டாக்ஸோட ஒரு மையக்கரு. ஸோ டாக்ஸோட தேவையை பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்மளால முடியாது, டாக்கு தெரியும். நம்மளால சென்ஸ் பண்ண முடியாது, டாக்கு தெரியும். நம்ம என்ன சொன்னோம், ராணியோட ஆற்றல் அட்டாக் ஆகிறது டாக்ஸுக்கு தெரியும், அதை குலைச்சே விரட்டி விடுதுன்னு சொன்னோம்ல. ஸோ இலைமறைக்காய் அதை நுணுக்கமாக போனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கடைசி கிளைமேக்ஸில் முடிச்சுட்டாங்க, மொத்தமாக காப்பாற்றிட்டாங்க. அந்த கன்ஸ் அப்பெல்லாம் கடலுக்குள்ளே இறக்கிட்டாங்க. கடலுக்குள்ளே இருக்க விஞ்ஞானம் என்ன, பூம்புகார் கடற்குள்ள அழிஞ்சிருச்சு. முசுகுந்தனுடைய விஞ்ஞான டெக்னாலஜி ஃபுல்லாக பூம்புகாருக்குள்ள, அதாவது குமரி கண்டத்துக்கு கீழே தான் இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக வருவாங்க. இப்போ கொஞ்ச நாள் வச்சு பாருங்க, குமரி கண்டத்தோட அழிவை பற்றி கண்டுபிடிக்க போகிறோம்னு வர்றாங்களா இல்லையா மட்டும் பாருங்க. அது டெக்னாலஜி ஆஃபீஸியலாகவே எடுப்பாங்க. உங்களுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி தேட வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை மேட்ரு வேற. கான்ஸ்பிரசியில் தெரியாது உங்களுக்கு. சரி, சிம்பிளாக மேட்ரு வருவோம். கன் கல்ச்சர் தான் கொண்டு வருவாங்க. கல்ச்சர் தடுத்த மாதிரி காட்டுவாங்க. பட் அப்படி கிடையாது. கன் கல்ச்சர் அப்போவே விநியோகம் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாலெலாம் போயிருச்சு. நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அது அவ்வளோதான், பரவிருச்சு. கன் கல்ச்சர் ஒரு 6 கண்டெய்னர் இங்கே வருதுன்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? கன்னை பற்றி நானும் எங்கள் குழுவில் சில ஒரு ஆளும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த கன்னை பற்றின எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே இருந்துச்சு. கன் சம்மந்தமாகவே ஒரு மெசேஜ் மாதிரி ஹிண்ட் கொடுக்குற மாதிரியே எங்களுக்கு இருந்துச்சு. இங்கே கன்னை வச்சு ஏதோ பெருசாக ஏதோ நடக்க போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் கன் ஃபேக்ட்ரியை தயார் பண்ணிட்டாங்க. கன் தயாரிக்க சப்ளை பண்ணுற ஃபேக்ட்ரியை. அதாவது நார்த் இந்தியாவிலையோ இல்லை வெளிநாட்டில் இருந்தோ ஏதோ இல்லீகலாக இறக்குறாங்கன்னா பரவாயில்ல. சவுத் இந்தியா, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான ஏரியா. அங்கேயே கன்னு தயாரிக்கிற கம்பெனி இருந்துச்சுன்னா, பப்ஜின்னு ஒரு கேம் இருக்குங்க. அந்த சின்ன பையன் ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்கூல் பையன் சொல்லுவான், நான் பப்ஜியில் பார்த்துருக்கேன், இந்த கன்று ரியல் கன்று தான் அப்படின்னு சொல்லுவான். ஏன் சொல்கிறான்னா, நானும் பப்ஜி பிளேயர் தான். அந்த கன்னு ரியல் கன். பப்ஜியில் இருக்க எல்லா கன்ஸும் அதில் இருக்கக்கூடிய அந்த இருக்குல்ல புல்லட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த புல்லட்ஸ் எல்லாமே, இந்த மேகசின் எல்லாமே கரெக்டாக ஒரிஜினல் கன்ஸ் எப்படி இருக்குமோ அதை அப்படியே காப்பி பண்ணி தான் விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்கானுங்க. அதை எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது, எந்த கன் அந்த ஏகேஎம் யூஸ் பண்ணால் அதில் எந்த ஸ்கோப் போடணும், எந்த இது போடணும் அப்படின்றதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டானுங்க. குட்டி குஞ்சான்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த கன்னை யூஸ் பண்ணுறது தெளிவாக தெரியும். போய் ஒரு இடத்துல போய் தனியாக ட்ரைனிங் எடுக்கலாம் அவசியமே இல்லை. கன்னை யூஸ் அதாவது பேசிக் தெரியும். அவனா ஈஸியாக ஒரு கன்னை திடீர்னு ஒரு பையனுக்கு கிடைக்குது, மிகப்பெரிய பப்ஜி பிளேயர் ஒருத்தர் இருக்கான்னா, அவன் கையில் அந்த கன்னை கொடுத்தீங்கன்னா அது என்ன கண்ணு என்ன மேட்டர்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். ஸோ அந்த அளவுக்கு அந்த கேமு ரியாலிட்டி கேமு. அது உங்களுக்கு இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது. இங்கே ஃபேக்ட்ரி ஒன்று உருவாக்குறாங்க. எத்தனையோ ஃபேக்ட்ரி உருவாக்கலாம். கார் ஃபேக்ட்ரி உருவாக்குனாங்க, அது உருவாக்குனாங்க. கன் ஃபேக்ட்ரி. இங்கே கன் லோடு இறங்குது. 6 கண்டெய்னரில் வந்ததுக்கே இவ்வளோ பஞ்சாயத்து.
யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு நடந்துச்சுன்னா அப்போ அந்த யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நிற்கிற ஆட்களுக்குலாம் ஈஸியாக கிடைக்கணும்னா என்ன கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்? வேறு எங்கேயும் கிளைகள் இல்லை, இங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே விநியோகம் பண்ணிடுவாங்களா? ஸோ ஒரு கான்ஸ்பிரசி நாம எழுத போகிற ஸ்கிரிப்டில் இப்போ இவர் முருகதாஸ் ஒரு 6 கண்டெய்னர் உள்ள இறங்குது, அது மூலியமா ஒரு படம் எடுத்தார்ல. நம்ம இங்கே இருக்க ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கிருக்காங்கல்ல, அந்த ஃபேக்ட்ரி மூலியமா இங்கே விநியோகம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நாம ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். அதுக்கூட ஸ்கிரிப்டை தான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேற ஒன்றும் கிடையாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த ஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்லி முடிச்சு அவ்வளோதான் படம் முடிச்சாங்கட்டா? தமிழ்நாட்டுக்குள்ள கன் கல்ச்சர் வரணும், தமிழ்நாட்டோட அமைதி குந்தகம் விளைக்கணும், அதுதான் மெயின். ஆனால் அதில் காப்பாற்றப்பட்ட மாதிரி காட்டியிருக்காங்க. ரியாலிட்டி உங்களுக்கே தெரியும். வெளிச்சுக்க பொழைச்சிக்க. சேனலுக்கு கீழே இந்த வீடியோ கீழே ஹைப்ன்ற விஷயம் இருக்கும். அது ஒரு வீக்கு ஒரு 3 டைம் தான் பண்ண முடியும் போல. ஸோ யாரெல்லாம் இருக்கோ அதை ஹைப் பண்ணி விடுங்க. சேனல் லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா. நான் என்ன மயிர்கிற அவங்களை காப்பாத்தணும்? சாவட்டும். நீ உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சினா திரும்பி வா. நீ ஒருத்தனும் வரப்போறதில்ல உங்களை காப்பாத்த. கதை என்ன முடியலடா. கேக்குதா?